வணக்கம். சமீபத்தில் காத்தனார் அப்படிங்கிற படத்தோட பார்த்தீங்கன்னா அதோட முன்னோட்டம் வந்துருந்துச்சு. அதை எல்லாருமே பார்த்துட்டு நம்ம காணொலிகள் கீழே இதை பற்றி பார்வையாளர் பேசணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ வள்ளல் மீடியா நேயர்களுக்காக காத்தனார் படத்தோட முன்னோட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, ஏன் அது முக்கியமாக நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நான் நீலிரா அப்படின்னு ஒரு படம், அதுதான் உங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா ஈழத்தமிழ் பற்றி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் மெயின் ஸ்ட்ரீம் மூவி ரிவ்யூஸ்லாம் அதை பற்றி ரிவ்யூலாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு மாதிரி நல்ல வியூஸ்லாம் இருக்கு. பட் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் உங்களோட பார்வையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத. பட் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா காத்தனார் படத்தை பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் இதை பற்றி பேசணும்னு நம்மளுக்கு அவசியம் எனக்குமே தெரியல. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? அடிப்படையில் நிறைய பேர் எனக்கு இந்த காத்தனார் படம் பார்த்தீங்களா, இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்களா நாங்கள் தமிழ் படம் நினைச்சிட்டேன். நான் காத்தனார்னே ஒரு தமிழ் படம் ஏதோ அப்படின்னு இல்லைங்க, மலையாள படம் காத்தனார்னு ஒரு படம் வந்திருக்கு. காந்தலூர் சாலையை பத்தி எல்லாம் பேசுறாங்க பாருங்கன்னு எனக்கு ஒருத்தர் விளக்கமா, நிறைய பேர் காத்தனாரை பத்தி பேசுங்க மட்டும் போட்டிருந்தாங்க. எனக்கு புரியல. ஒருத்தர் என்ன பேசணும்னே பத்தி அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, அது காந்தலூர் சாலையை பற்றிலாம் அதில் அந்த படத்தில் ஒரு மாதிரி காட்டுறாங்க. அது என்ன மாதிரி காட்டுறாங்க என்னன்னு புரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே அது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இது என்ன ஸ்டோரி லைன் என்ன, அதாவது அது ஒரு சரி சொல்கிறேன், அதுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். அது கூடவே காந்தலூர் சாலை பற்றியான ஒரு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஒரு டிஸ்கஷனையும் இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம கொண்டு சேர்த்துடலாம் அப்படிங்கிறனால அதையும் சேர்த்து சொல்லலாம். பேசிக்காக இந்த படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். காரணம் என்னன்னா, அவங்க கரெக்டான ஒரு நேரம் பார்த்து இந்திய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே மிக வேகமாக ஒரு ஷிஃப்ட் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட்டில் தான் இந்த மார்வெல் இந்த மாதிரியான இது டிசி காமிக்ஸ் இதோடைய ஒரு இது இருக்கும். இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஸ்டாக நம்மளோட ஃப்ளோக்ளோரு, நம்மளோட பழைய காலத்து செவிவழி செய்திகள், இப்போ நம்ம சின்ன வயசுல கேட்ட சில விஷயங்கள், இவைகளை வச்சுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரியான ஒரு படங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதுல கொஞ்சம் போன வருஷம் நினைக்கிறேன் லோக்கா அப்படின்னு ஒரு படம், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் வந்துச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. இப்போ அந்த படத்துக்கு உடைய அதே ஈகோ சிஸ்டத்தில் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், லோக்கி ஈகோ சிஸ்டமா என்னமோ சொல்லுவாரு, லோக்கி வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு ஒரு போதை மருந்து கடத்துறதுலயே சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மல்லு வெர்ஸ் அப்படிங்கிற ஒரு என்னங்க இல்ல சொல்றேன், மல்லு வெர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, மின்னல் முரளி லோகா எல்லாத்தையும் எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த லோகா படத்துலேயே ஒரு மாயாஜால கேரக்டர் ஒருத்தர் வருவார். ஓகே. ஸோ அவருடைய எனக்கு தெரிஞ்ச அந்த நடிகர் பேர்லாம் எனக்கு தெரியல. எனக்கு மலையாள படங்கள் ரொம்ப கம்மியாக தான் நான் பார்த்துருக்கேன். இந்த நிவின் பாலு இந்த மாதிரியான ஆட்கள் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. மித்தவங்கெல்லாம் அந்த முகம் பார்த்துருப்பேன், பட் எனக்கு பேரெல்லாம் கூட அந்த அளவுக்கு. இந்த படத்தோட ஹீரோவையா சொல்றீங்க? இந்த படத்தோட ஜெயசூர்யா அவர் பேரு. சரி, அந்த படம் ஹீரோ அநேகமா அதுல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு இதுல செக்மெண்ட்ல அவரும் அந்த இதே கேரக்டர்ல அங்க வந்திருக்காரு போல. அந்த படம் பார்த்தேன், பட் அதுல இந்த அளவுக்கு இம்பாக்டா அந்த மாயாஜால கேரக்டர் காட்டல. பட் இதுல அதுக்கான ஒரு தனி செக்மெண்டா படம் எடுக்கிறாங்க போல தெரியுது. ஸோ இதுதான் இதோடைய செட்டு. இப்போ இதில் என்ன விஷயத்த ஒரு ஹீரோ கேரக்டரில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காத்தனார் அப்படிங்கிற கேரக்டர் தான். ஸோ இப்போ இந்த படத்தில் வர கேரக்டர் எந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்தனார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த காத்தனாருங்கிற கேரக்டர் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடமடத்து காத்தனார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு புராண கதை, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு புராண கதை ஒன்று இருக்குது, கடமடத்து காத்தனார்னு. இப்போ நம்ம ஊரில் எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஊரில் இப்போ கருப்பு சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்றோம்ல. இப்போ அதே இப்போ இது சாமி, ஆனால் சாமியோட சேர்ந்து இப்போ ஒரு நம்ம செவிவழி செய்திகளில் ரிட்டர்ன் டெக்ஸ்ட் ஆதாரங்களும் இருக்காது. செவிவழி செய்திகளில் சில கதைகள் கடத்தப்பட்டு இருக்கும்ல. பேசிக்கா என்ன சொல்லலாம், இப்போ விக்ரமாதித்தன் கதை மாதிரி. விக்ரமாதித்தன் கதைங்கிறது செவிவழி கடத்தப்படுற செய்திகள் தான், மற்றபடி அதுக்கான ப்ரூஃபோ இதுவோ எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு செவிவழி கடத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய கடமடை காத்தனார் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கடமடத்து காத்தனார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிறிஸ்துவ பிஷப். ரைட்டு. ஆக்சுவலா நம்ம போன வீடியோல பேசுனதுக்கும் எப்படி கோயின்சிடென்ட்டா வந்திருக்கு என்னன்னே தெரியல. ஒரு சிரியக் ட்ரெடிஷன்ல வரக்கூடிய ஒரு சிரியன் கிறிஸ்டியனை சார்ந்த ஒரு பிஷப்பா இருந்தவர். இவருடைய காலம் என்னவாக இருக்கும்னு தான் யூகிக்கிறாங்களே ஒழிய அதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. இது இப்படி ஒரு கேரக்டர் உண்மையாவே இருந்துச்சான்னு கூட நம்மளால
சொல்ல முடியாது. இருந்துச்சுங்கிறது நம்புறாங்க, இருந்தாருங்கிறது நம்புறாங்க. எந்த காலகட்டத்தில்னு பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல ஒரு பிஷப்பு, சிரியன் பிஷப் வந்து ஒருத்தர் இருந்ததாக, அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்திர தந்திர மாயாஜால வித்தியில சிறந்து விளங்கியவராகவும் அது சார்ந்து சில செவிவழி செய்திகளும் கதைகளும் கேரளால ஃபேமஸ். இந்த ட்ரெய்லர்லயே கூட ஒரு ஃபாதர் ஒருத்தர் வராரு, அந்த ஃபாதர் அந்த சிரியன் ஃபாதர் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு ஃபாதர் தான் ஆக்சுவலா ரியல் லைஃப். ஓகே. அவர் வந்து இந்த மந்திர ஜாலங்களை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டு அவர் வந்து அந்த காத்தனார் கேரக்டரா? ஆமா, அந்த காத்தனார் கேரக்டர் தான் ஹீரோ. அந்த காத்தனாரை தான் ஒரு சூப்பர் ஹீரோவா இவங்க காட்டுறாங்க. ஓகே. சரி, இந்த காத்தனாரை வச்சு நிறைய படங்களும் நிறைய வெப் சீரிஸ்ல நாடகங்கள் வந்து முன்னாடியே 90ஸ்லயே நிறைய வந்திருக்கு போல கேரளால, நமக்கு தெரியல. அப்ப இது வந்து ஒரு ஃபோக்லோர், அது வந்து செவி வழி இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகள். இந்த கதையில இந்த கடமடை காத்தனாருங்கிறவரு காப்பாத்துறவராகவும் காட்டப்படுறாரு. சில நேரங்களில் வந்து ஒரு நெகட்டிவ் சைட்லயும் ஒரு கொஞ்சம் டார்க்கஸ்ட் சைட்லயுமே அவரு காட்டப்படுறாரு. ஸோ இது மாதிரி அந்த கதையில நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு போல. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இது. சரி, இதை கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா நம்ம நோண்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடமடை சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இன்னும் இருக்குங்க. சரி, அந்த கடமடை சர்ச்சில் இருந்த ஒரு பாதிரியார் தான் இந்த காத்தனார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அவர் வந்து அதான் அந்த ஒரிஜினல் வந்து 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பழைய காலத்துல இருந்த ஒரு ஆளு. 9ஆம் நூற்றாண்டு இப்ப இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர். அவர் வந்து அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு நல்லது செஞ்சாரு. எப்படி நல்லது செஞ்சாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. எக்ஸி தெரியுமா? அப்படின்னா உங்களுக்கு பக்ஜினா என்னன்னு தெரியும், போண்டானா என்னன்னு தெரியும், எக்ஸி தெரியாதா? எக்ஸி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப அழகான கனிவான, தூரத்துல இருந்து மாதிரி ஒரு ஆண்களே வந்து வியக்கும் பேரழகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு பெண் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோகினி பிசாசு. இத ஃபர்ஸ்டே சொல்லலாமே, மல்லிகை பூ கொலுசுனா நான் பட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ இது வந்து எக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இந்த எக்ஸிங்கிறது ஆக்சுவலா வந்து என்னன்னா, என்ன மாதிரி நம்பிக்கை கொண்டது அப்படின்னா, இதுவும் சமண மதத்துல தான் எக்ஸிகள் வந்து கடவுள்களாகவே கருதப்பட்ட காலமும் இருந்தது. ஸோ அந்த எக்ஸிகள் வந்து பெண் தெய்வங்கள் தான் ஒரு காலத்துல. ஆனா அதுக்கப்புறம் மற்ற மதங்கள் உள்ள வரும்போது அது வந்து ஒரு ஸ்பிரிட்டா ஒரு கடவுள் ஸ்தானத்திலிருந்து அதை இறக்கி நம்ம சொல்லுவோம் வனதேவதைகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வனதேவதை கான்செப்ட் தான் இந்த எக்ஸிங்கிற கான்செப்ட். இந்த எக்ஸிகள் வந்து என்னன்னா, பிறக்கப்படாத பெண் ஆன்மாக்கள். பிறக்கப்படாதானா இன்னும் பிறக்காதவா இல்ல பிறக்க முடியாம இறந்து போனவங்களா? அப்படி இல்ல, அது எப்படி சொல்றது, இப்போ உங்க கிறிஸ்டியானிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா, டீமன்ஸ் என்ன சொல்லுவாங்க? டீமன்ஸ் வந்து இந்த கெட்ட ஏஞ்சல்ஸ் வந்து, அதாவது கெட்ட ஏஞ்சல்ஸ். ஓகேவா? டீமன்ஸுங்கிறது வந்து அவங்க ஆத்மா கிடையாது. இப்ப மித்த எல்லாமே வந்து ஸ்பிரிட் அப்படி சோல் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆன்மாக்கள். டீமன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? அது இந்த உலகத்துல வந்து இல்லாத ஒரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறீங்களே, அந்த மாதிரி கான்செப்ட்ல புரிஞ்சுக்கோங்க. எக்ஸிங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிட், அதாவது பிறக்கப்படாத ஹியூமன் ஃபார்ம் இல்லாம இருந்த, பிறக்காத வாழவே வாழாத ஒரு பெண் ஸ்பிரிட் தான் பெண். இந்த எக்ஸிகள் வந்து தெய்வங்களாக கருதப்பட்ட காலத்துல அது வரங்களும் கொடுக்கும், சாபங்களும் கொடுக்கும், நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அது மாறி செய்யும், உயிர் கொடுக்கும், உயிர் எடுக்கும், எல்லாமே பண்ணும். இப்ப அது வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், அந்த மாதிரி. அப்ப இந்த எக்ஸிகளை வந்து பெரும்பான்மை எதுக்கு பயன்படுத்துவாங்க மாந்திரிகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் நம்பல, இதெல்லாம் நம்பிக்கையாக எடுத்து சொல்றது, நம்பிக்கையா இருக்கு, இதுல எல்லாம் எனக்கு பெரிய அளவு நம்பிக்கையும் இல்லை. இந்த எக்ஸிகளை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கேரளத்து நம்பூதிரிகள் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸிகள் மூலயமா நோயை குணப்படுத்த முடியும், இந்த எக்ஸிகள் மூலமா நோயை பரப்ப முடியும், கெட்டது வர வைக்க முடியும், வறட்சியை வர வைக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியுங்கிறது அவங்களோட ஐதீகம். அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் போய் காசு கொடுத்து இவனுக்கு வந்து ஃபிக்ஸ் வரணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல இவங்க குடும்பம் நாசமா போகணும் அப்படின்னா எக்ஸியை ஏவுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சரி, இந்த எக்ஸிங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ற எக்ஸிகளும் இருக்கு, கண்ட்ரோல் ஆகாம இயற்கையாக இருக்கக்கூடிய எக்ஸிகளும் இருக்கு. அந்த மாதிரி இயற்கையா காட்டுக்குள்ள இருக்க எக்ஸிகள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அடிமை கிடையாது, இயல்பா இருக்கும். அந்த எக்ஸிகளை தான் நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டிங்ஸ் வந்து ஒரு அழகான பெண் மாதிரி இருக்கும். அந்த பெண் பார்த்துட்டு மயங்கி போற, நம்ம மோகினி பேய்னு சொல்றோம்ல. ஸோ பேசிக்கா அதோட ஒரு கான்செப்ட் தான் அது. கேரளா சைடு கொஞ்சம் ஃபேமஸா இருந்தா எக்ஸி, அவ்வளவுதான்.
அவங்கள போய் பார்த்துட்டு பின்தொடர்ந்து போகும்பொழுது அதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் ஃபார்மை கொண்டு வந்து காமிச்சு அவங்கள கொண்டுரும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸோடைய ஆரிஜின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிவிலைசேஷனில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சமண மதத்துடைய சில நம்பிக்கைகள், அங்கேருந்து தான் இந்த ஆரிஜின்ஸ்லாம் வருது. ஸோ இதுதான் விஷயம். இப்போ இந்த யக்ஷியை வந்து இந்த கடமடத்து காத்தனாருங்கிறவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கு. சரி, இது படத்துல கிடையாது, இது ரியாலிட்டியே. கேரள மக்கள் வந்து ஒரு யக்ஷியை வந்து கடமடத்து காத்தனார் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. அதை கண்ட்ரோல் பண்ண உடனே அவருக்கு வந்து அந்த யக்ஷியோட சக்திகளும் அந்த யக்ஷி மூலயமா அவரால் எல்லாத்தையுமே செய்ய முடிஞ்சிருக்கு. இயற்கையை வந்து வளைக்க முடிஞ்சிருக்கு, மழை பெய்ய வைக்க முடியும், வெள்ளம் வர வைக்க முடியும், பண்ண முடியும். ஆனா இவர் வந்து ஒரு பிஷப். ஆனா ஆக்சுவலா பிஷப்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அவர் வந்து அந்த காலகட்டத்திலேயே அந்த கிறிஸ்துவ இதுக்குள்ள இருந்து கொஞ்சம் ஒரு அவுட்காஸ்டடான ஒரு பிஷப்பா இருந்திருக்காரு. பட் ஆனா அவர் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இவர் பண்ண நல்லது என்னென்னு சொல்லி அவங்களுடைய கதைகள் எல்லாம் நிறைய வருது. அதுல ஒரு ரொம்ப ப்ரடாமண்டான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க, வறுமையில இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பனைமரத்துல மட்டும்தான் ஏதாவது ஃபுட்டு கிடைக்குது, பதனி, இந்த கல் இதெல்லாம் கிடைக்குது. அப்ப இந்த பனைமரத்துக்கு ஏறுற அளவுக்கு கூட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. அப்ப அந்த அளவுக்கு அவங்க வறுமையில இருக்கிற மக்களை அவர் பாக்குறாரு. அப்ப வந்து அந்த மக்கள் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு என்ன இதுதான் உணவுன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மந்திர ஜாலத்தை பயன்படுத்தி பனைமரத்தை வளைய வச்சாராம். ஈஸியா எல்லாரும் எடுக்கிற மாதிரி அந்த பனைமரமே அப்படி வளைஞ்சு கொடுத்துச்சான் இவருக்காக. அப்ப மக்கள் வந்து அங்க இருந்து பறிச்சு இந்த சென்ஸ் பானைகளை இது பண்ணி கல் எடுத்து தோடின்னு சொல்லக்கூடிய கல் எடுத்து குடிச்சதாக இது ஒரு கதை. நம்பிக்கை இது ஒரு கதையாக அங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லப்படுற ஒரு கதையாக இருக்கு. இந்த மாதிரி வந்து அவரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய மாயாவி ஒருத்த வந்து கேரளாவையே கண்ட்ரோல் பண்ணனா. அந்த மாயாவிக்கு எதிராக வந்து இவர் வந்து சில ஏவி வந்து பிரச்சனை பண்ணி விட்டாப்ல. இவரும் மாயாஜாலத்தையும் பயன்படுத்துறாரு. அட் த சேம் டைம் தன்னோட அறிவாற்றலை பயன்படுத்தி அவனை தோக்கடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு, ஒரு மாயாவி. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாகவே கேரள மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையும் கதைகளும். ஸோ இதுதான் இருக்கு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த ஒரு கோர் கான்செப்டை எடுத்து இவங்க வந்து ஒரு படமா மாத்துறாங்க அப்படிங்கிறது தான். இல்ல ஒரு மார்வல் காமிக்ஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் ஆட் பண்ணி ஒரு காமிக் இது கொண்டு வராங்க. ஸோ காத்தனாரோட ஹோல் இது கான்செப்ட். ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த காத்தனார் கேரக்டர் தான் நீங்க சொன்னீங்களே ஒரு ஹீரோ. ஓகே. அவர் தான் அந்த காத்தனாரா நடிக்கிறார் போல. அது கடைமடை காத்தனாரா நடிக்கிறாரு. இவங்க அந்த கடைமடை சார் கடமடையெல்லாம் விட்டாங்க. இவங்க காத்தனார் ஏதோ லெஜண்ட் நம்ம போட்டு அந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இதுல வந்து இப்ப நம்ம பேசுற முக்கிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, காந்தலூர் சாலை விஷயம் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. இப்ப காத்தனாருடைய ஸ்டோரி எதுலயுமே காந்தலூர் சாலை ஆக்சுவலா இல்ல, அதாவது கிராஸே ஆகல. ஆனா இந்த இடத்துல கிராஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க காந்தலூர் சாலை எப்ப அழிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்துல அது அழிக்கப்படுது. அதாவது இவரோட இறப்புக்கு அப்புறம். ஆமா, ஆதித்த கரிகாலனோட இறப்புக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது வெளிப்படையா சொன்னா 10ஆம் நூற்றாண்டுல முழுமையாக காந்தலூர் சாலை வந்து அழிக்கப்படுகிறது. இப்ப இந்த படம் நடக்கிறதாக சொல்லப்படக்கூடிய காலம் அதை அவங்க சொல்லல. அந்த படத்துல ட்ரெய்லர்லாம் நம்ம யூகிக்கிறோம். என்ன யூகிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடமடை காத்தனார் அப்படிங்கிற அவருடைய கேரக்டர் வாழ்ந்திருந்தா அது எந்த காலகட்டத்தை வாழ்ந்திருக்குங்கிறது நம்பிக்கை வந்து 9ஆம் நூற்றாண்டுங்கிறது தான் கேரள மக்கள் நம்புறாங்க. ஸோ 9th century சோழா, அதாவது 10ஆம் நூற்றாண்டுல அது அழிக்கப்படுது காந்தலூர் சாலை. ஸோ இந்த இதுக்குள்ள கிராஸ் ஓவர் ஆகுமா? இந்த ஒரே டைம் லைன் பக்கத்துல இருக்கு. ஸோ இது கிராஸ் ஓவர் ஆகுமா? இல்லைன்னா வந்து சோழர்கள் அழிக்கிறதுக்கு முன்னாடி காந்தலூர் சாலை ஃபுல் ஃபிளரிஷ்டா இருந்த காலகட்டமும் 9ஆம் நூற்றாண்டு. ஸோ அந்த 9ஆம் நூற்றாண்டுங்கிற அந்த கான்செப்ட்ல ஒரே டைம் லைன்ல இருக்கனால காந்தலூர் சாலையும் கொண்டு வராங்களாங்கிறது நமக்கு தெரியும். அதோட பிரைம் மேபி காட்டினா கூட காட்டலாம். ஓகே. ஸோ இப்போ காந்தலூர் சாலைனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். சரி. காந்தலூர் சாலை அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு ஸ்கூல். ஒரு ஸ்கூல்னா இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் காந்தலூர் சாலை இருந்தது. இந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே அன்னைக்கு நமக்கு இருக்கு என்னென்ன மருத்துவம், ஆயுர்வேதம், அது இது என்னென்ன இருக்கோ அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய நாலேஜ், போர்க்கலைகள், கலரி, இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக் கொடுக்குற இடமா தான் இருந்திருக்கு. ரொம்ப காலமா அது அப்படிதான் இருந்து வந்திருக்கு. இந்த காந்தலூர் சாலை பற்றி கிடைக்கக்கூடிய குறிப்புகள்ல வந்து சட்டர் அப்படிங்கிறவங்க தான் இந்த சாலையுடைய ஹெட். ஓகே, தலைமை சட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, அந்த குரூப் பேர் வந்து சட்டர். அதாவது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த நிர்வாகத்துடைய தலைவருக்கு பேர் வந்து சட்டர். ஓகே, அந்த யார் வந்து அந்த தலைமை சட்டரா இருக்காங்களோ அந்த தலைமை சட்டரோட பேச்சை கேட்டு தான் இந்த காந்தலூர் சாலை இயங்கும். இப்ப இந்த தலைமை சட்டராக ஒரு நம்பூதிரி வந்து அங்க இருக்கிறாரு. எப்பனா இந்த 9ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அது நம்பூதிரிகளுடைய கண்ட்ரோலுக்குள்ள காந்தலூர் சாலை போயிருக்கு. அப்புறம் இந்த தலைமை சட்டர்கள் எடுக்கிற முடிவு தான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாகவே செயல்பட்டு கொண்டிருந்த காந்தலூர் சாலை இந்த மாதிரியான நம்பூதிரிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள போன உடனே அது அதிகப்படியாக கொஞ்சம் டார்க்கான சில விஷயங்களை செய்வதற்கான, எடுத்துக்காட்டுக்கு உலகத்திலேயே வந்து அதிகமான பாய்சனை தயாரிக்கிற இடமா, விஷம் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல, விஷம் தயாரிக்கிற இடமா இருக்கு. இதுல இன்னொரு துணுக்கும் சொல்றேன். அந்த ஊருக்கு பேர் வந்து காந்தலூர். சரி, இதுக்கு காந்தலூர்னு ஏன் பேர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தல் மலர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் காந்தலூர். காந்தல் மலர், செங்காந்தல்ங்கிறது நம்ம தமிழ் ஈழத்துடைய தேசிய மலர், கரெக்டா? இப்ப இந்த காந்தல் மலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பார்த்திருப்பீங்க, அந்த பூ பார்த்திருப்பீங்க. அந்த காந்தல் மலருடைய ஓப்பனா சொன்னா அந்த செடியே வந்து பாத்தீங்கன்னா பாய்சன். நல்ல ஹெவி டாக்ஸின், ரொம்ப அரளி மாதிரி. ஆமா, நல்ல பாய்சன். அரளியை விடவே இது பாய்சன் அதிகம். இதை சாப்பிட்டா செத்துருவாங்க. சரியா? அரளியும் கூட சாப்பிட்டா இந்த மாதிரி ஹலூசினேஷன், அதுக்கப்புறம் மூளைப்பெறல், இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ரொம்ப ஹெவியான பாய்சனு. பட் அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டா எப்படி சாவு வருமோ அதே மாதிரி தான் இது கூட கிழங்குகளும் விதைகளும் பாய்சன். ஸோ பேசிக்லி எதுக்குமே யூஸ் ஆகாது. அது வந்து பாய்சன், எதுக்குமே யூஸ் ஆகாது. இல்லை, அது பாய்சன், சாப்பிடக்கூடாது, எடுக்கல. இல்லை, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகும்? விஷம் யூஸ் ஆகும். ஸோ மறைமுக விஷங்கள் இது எல்லாத்தையும் தயாரிக்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காந்தலூர்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியுதா? அதிகமான அந்த காந்தல் மலர்கள் அதிகமாக இருந்தனால அது காந்தலூர். சரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காந்தல் மலர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காந்தல் கிழங்குகளும் அங்கே தான் அதிகமாக கிடைச்சிருக்கும். ஸோ காந்தல் கிழங்குல இருந்து தான் விஷம் எடுக்க முடியும். ரைட்டு. ஸோ இந்த விஷத்தை வச்சு தான் அம்புகளில் வந்து தடவி அடிப்பாங்க, ஆயுதத்தில் விஷம். இது வந்து ஆக்சுவலாக மரபு பிழை, இப்படி பண்ணக்கூடாது. அறநெறிக்கு எதிரான. ஏன்னா அந்த காலத்துலாம் போர்ல வந்து அம்புகள் 1000 அம்புகள்லாம் தொலைக்கும்லாம் சொல்லுவாங்க. யானை மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்புகள் அவ்வளவு கிடக்கும். ஆனா அதுல டாக்ஸின்ஸை வச்சு அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு முறையான ஒரு போரா கருதப்படாத ஒரு அறமற்ற போர் அது. சரியா? ஆனா இந்த காந்தலூர் சாலையில அந்த மாதிரியான அம்புகள் வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், அரசர்களுக்கு இந்த விஷம் கொடுக்கறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாக்ஸின்ஸ்க்கான ரிசர்ச் இதெல்லாம் வந்து அங்க நடந்தது. ஃபவுல் பிளேக்கு உண்டான எல்லா விஷயமும் அங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய இளவரசர்கள் எல்லாம் இங்க அனுப்பி வந்து பயிற்சி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாமே கூட நடந்திருக்கு. டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் லேப் மாதிரி. அது மாதிரிதான் இதுதான். இது கொஞ்சம் நெகட்டிவா செயல்படுற ஆரம்பிச்ச காலத்துல தான் நம்ம தமிழர்களுக்கு வெறுப்பாகி போய் அதை அடிச்சது. இதுதான் அதாவது ராஜராஜ சோழன் டைம்ல. ஸோ இந்த காந்தலூர் சாலையை ரொம்ப பாசிட்டிவா தான் இந்த படம் வந்து காட்டுது. அதுல பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. கலைகளை சொல்லிக் கொடுக்கறது, மரபு சார்ந்த விஷயங்கள் எடுத்து பேசுறது, மருத்துவம் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பாசிட்டிவ். பட் அது நெகட்டிவா மாறினது இந்த படத்துல காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களான்னு தெரியல. இது என்ன மாதிரி காட்ட போறாங்கன்னு தெரியல. நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதோ அதான் பேச முடியும். இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வந்து காந்தலூர் சாலையில வந்து பாத்தீங்கன்னா அறிவியலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதா அந்த டைலாக்ஸ்லயே வந்து நீங்க பேசும்போது தெரியும். இந்திரஜாலத்து மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள். இந்திரஜாலம்னா மாயாஜாலம். சோ மாயாஜாலத்து மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல அப்படின்னா இது வந்து ஒரு அறிவியல் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் பாக்குறது. இது மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு போர் பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்ல கலைகளை மட்டும் வளர்க்குற மாதிரியான காட்சிகள் வந்து அந்த வித்தின் செகண்ட்ஸ்ல காட்டுறாங்க. சரி, 2.5 மினிட்ஸ்ல எல்லாம் இருக்கு. இப்ப இந்த காந்தலூர் சாலை உண்மையாக எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வலிய சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஓகே. அந்த வலிய சாலை தான் அந்த காலகட்ட காந்தலூர் சாலை. சரியா? சோ இப்பவும் அந்த வலிய சாலை இருக்கு. உங்களுக்கு உண்மையாவே காந்தலூர் சாலை போய் பார்க்கணும்னா அந்த வலிய சாலை போய் பார்க்கலாம். சரியா? ரிமைன்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்காதுல்ல. அது கொஞ்சம் பழைய ஏரியா தான். கண்டிப்பா ஏதாவது கோயில் கீழ் ஏதாவது இருக்கலாம். பட் காந்தலூர் சாலை தான் அழிச்சிட்டு வந்துட்டோமே, அப்புறம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த காந்தலூர் சாலையோட ஒரிஜினல் பிளேஸ் வந்து அந்த வலிய சாலை அப்படிங்கிற இடம் தான். அது திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதுக்கு கொஞ்சம் தென்பகுதியில தான் வேணாடு இருக்கு. வேணாடு. இப்ப இந்த வேணாட்டுக்கு ஆபத்துன்னு இந்த படத்துல வந்து ஒரு காட்சி வருது. எதனால ஆபத்து, ஏன் ஆபத்துங்கிறதெல்லாம் அந்த படத்துல சொல்லல. இது ரெண்டும் ஒரே டைம் லைன்ல இருக்கனால இந்த படத்துல மேபி சோழர்களை வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமான டைம் லைன்ல தான் இந்த படம் டிராவல் ஆகுது. ஆனா இது ஏதோ ஒரு இடத்த காப்பாத்துறதுக்கான ஒரு சண்டை மாதிரியும்
அந்த பேசுற அந்த டயலாக்ஸ் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மேபி சோழர்களோட படையெடுப்பு அதை வந்து இவங்க காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. அதை இவங்க எதிர்த்து ரெசிஸ்டன்ஸ் அந்த ராஜாக்கள்லாம் காட்டுறாங்க. அந்த ராஜாக்கள்லாம் யாரு என்னங்கிறது நமக்கு அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது புரியல. என்னவா காட்டுறாங்க? ஒருவேளை சோழ படைகள் போனதே இல்ல சோழர்களை பத்தியே அதுல காட்டாம வெறும் சேர நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும் காட்டுறாங்களா அப்படின்னு. சேர நாடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சேர நாட்டை பத்தி இப்போ சொல்றாங்க. ஏன்னா அது அந்த டைம்ல சேர நாடு தான். அப்ப சரி, இப்ப ஹிஸ்டாரிக்கலா காந்தலூர் சாலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நான் சொன்னது போல இந்த காந்தல் மலர்கள் அது கூட அந்த விஷம் தயாரிக்கிறது அதிகமா அங்க பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ் ஹிஸ்டரியில ஏன் இந்த காந்தலூர் சாலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் தமிழ் வரலாறுல மிக முக்கிய மன்னராக பார்க்கப்படுகிறார். அந்த ராஜராஜ சோழனுடைய முதல் போரே காந்தலூர் சாலையை தான். அதாவது காம்பேட் அட்டாக். போர் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே ஒரு ஊருக்கு போய் சண்டை போடுறாருன்னா அது வந்து காந்தலூர் சாலை தான். ரெண்டாவது, அவர் போரா மட்டும் அதை கன்சிடர் பண்ணல, அது வந்து அவருடைய ஒரு பெருமை மிக்க போரா, ஒரு ஹையர் அச்சீவ்மெண்ட்டாகவும் அதை பார்த்திருக்காரு அந்த எக்ஸ்பெடிஷன். அதனாலதான் அவருடைய கல்வெட்டுகள் எல்லாமே அவரோட மெய்கீர்த்தி கல்வெட்டுனா வேற ஒன்றும் இல்லை, ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேயே அவருக்காக அவரோட ஆணைக்கு இணங்க பொறிக்கப்படக்கூடிய கல்வெட்டுகள். அதுல பாடப்படுகிறது அப்ப அரசனுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். அதுல காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய அப்படின்னு தான் ராஜராஜ சோழனுடைய பேரே வந்து மென்ஷன் ஆகும். களமறுத்துனா அந்த களம்னா அந்த பிளேஸ அழிச்சு எவாக்குவேட் பண்ணாரு. எவாக்குவேட்னா இந்த சென்ஸ் அதை அழிச்சிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காந்தலூர் சாலை போர் அவ்வளோ இம்பார்ட்டண்டான போர். ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான போர்னா, இந்த போர்ல வந்து போருக்கு சோழ படைகள் போச்சு பார்த்தீங்களா, இதுக்கான ஒரு கதையே சுவாரஸ்யமான கதை. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் கரெக்டாக அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சேர நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சேர மன்னன் வந்து பாஸ்கர ரவிவர்மன். சரி, ஸோ இந்த பாஸ்கர ரவிவர்மன் காலத்துல தான் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றாங்க அந்த காந்தலூர் சாலையில. அது வரைக்கும் அந்த காந்தலூர் சாலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நெகட்டிவான சில விஷயங்களுக்கு வந்து அங்க எதுவும் இல்லாத மாதிரியும், அந்த பாஸ்கர ரவிவர்மன் காலகட்டத்துல தான் போர் பயிற்சி இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இந்தோடைய ஒரு நீட்சியில தான் அவங்களுக்கே தெரியும் ராஜராஜ சோழன் அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் நம்ம பேசியிருக்கிறோம். அதையும் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிடுறேன். ராஜராஜ சோழனுடைய சொந்த அண்ணனாக இருக்கக்கூடிய ஆதித்த கரிகாலன் ஒரு நல்ல சிறந்த வீரன். ஆதித்த கரிகாலன் அரசனாகவும் முடிசூடப்பட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அரசனா தான் இருந்திருக்கான். அப்படி இருந்த ஆதித்த கரிகாலன் தன்னுடைய பேலஸ்லயே இறந்து கிடக்கிறாரு, அவருடைய படுக்கையில் இறந்து கிடக்கிறார். மர்மமான முறையில அவர் வந்து அசாசினேட் செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படி அசாசினேட்னா, அவர் சாப்பிட்டதுலயோ உணவுலையோ எதுலயோ வந்து விஷமோ ஏதோ ஒன்று கலந்தப்பட்டு அவர் முறையற்ற இதுல அவர் வீழ்த்தப்பட்டிருந்தார். அப்ப ஆதித்த கரிகாலன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சித்தப்பாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனோட சித்தப்பாக இருக்கக்கூடிய உத்தம சோழனுடைய அதிகாரத்துக்கு வருது. அப்புறம் உத்தம சோழன் வந்து அவர் துறவரம் போறாரு. அதுக்கப்புறம் நாட்டோடைய அதிகாரம் வந்து ராஜராஜ சோழன் கிடைக்குது. ஆதித்த கரிகாலன் கொல்லப்படும் பொழுது ராஜராஜ சோழன் குழந்தை, சின்ன பையன் தான். சோ இதையும் ஏன் சொல்றேன்னா, இந்த இதுலதான் போட்டு குழப்பிட்டு இந்த பொன்னியின் சோழன் எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரே ஏஜ்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் போய் ராஜராஜ சோழன் அப்ப வந்து மழலை குழந்தை அவங்க அண்ணன் இறக்கும்போது. ஆனா என்னதான் இருந்தாலும் குடும்பத்துல தலைமகன் இறக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு வேதனைய குடும்பத்துக்கு இம்பாக்ட் போயிருக்கும். அப்ப குந்தவை இவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். சொந்த அண்ணனும் குந்தவை வந்து அக்கா. சோ அவங்களுக்கு, அதாவது ஆதித்த கரிகாலனோட தங்கச்சி, இவருக்கு ராஜராஜ அக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும், ராஜராஜ சோழனுக்கு விவரம் தெரியாத வயசு. இதுக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்கள் தான். அதுல கல்வெட்டிலே பாலகன் அப்படிங்கிற அந்த பேர் இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. சோ அவர் வந்து ஒரு சின்ன வயசு, ஒரு 15 கீழே தான் இருந்திருப்பாரு. அதுக்கும் கம்மியா தான், அதுக்கும் கம்மியா தான். ஏன்னா அன்னைக்கு 15ங்கிறது பெரிய வயசு. ஓகே, கல்யாணம் பண்ற வயசே வந்துரும் அப்ப அந்த டைம்ல. சோ அவர் ரொம்ப சின்ன, ஒரு கணிப்பு வந்து 6-7 வயசுக்கு கீழே இருக்கலாம். அதுதான் அவருடைய இதா இருக்கணும் மேக்சிமம். அப்ப குந்தவை அவங்களுக்குலாம் வந்து தெரியும்ல நடந்தது என்ன. அப்ப அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்கு, நம்ம அண்ணனுக்கு இப்படி முறையற்ற முறையில கொன்னது யாரு. இப்ப போர்க்களத்துல வீரத்தோட வீரமா சண்டை போட்டு சாகிறதுங்கிறது விஷயம், இந்த மாதிரி ஏமாத்தி கொள்றதுங்கிறது இருக்குல்ல. அப்ப நம்ம அண்ணனை கொன்னவங்க யாருங்கிற அந்த ஒரு வெறுப்பு, அந்த வெறி, அந்த தேடல் வந்து ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப டீப்பா இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் ஆட்சி அதிகமாக வந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு சில ஆண்டுகள் நடக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெளிவாக வந்து 4 பிராமணர்கள் வந்து குற்றம் சாட்டப்படுறாங்க. அவங்க சோழ நாட்டை சேர்ந்த பிராமணர்களாக இருக்கிறார்கள். பாண்டிய நாடு இல்ல, சோழ நாட்டை சேர்ந்த பிராமணர்கள். அதனாலதான் அந்த கல்வெட்டே வந்து உடையாளூர் கல்வெட்டு நீங்க படிச்சீங்கன்னாவே இது குல துரோகிகளான அப்படின்னு வரும். ஸோ துரோகி அப்படின்னு யாரும் சொல்லாது, எதிரியை சொல்ல மாட்டாங்க. துரோகினா கூடவே இருந்தவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ சோழ நாட்டு பிராமணர்கள் 4 பேர் வந்து குற்றவாளிகள்னு கண்டுபிடிக்கப்படுறாங்க. அது உங்களுக்கே தெரியும், ரவிதாசன் இந்த பேர்லாம் வரும், மலையன் அந்த பேர்லாம் வரும். ஸோ இவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டுட்டு அடுத்து என்ன பண்றாங்க, இவங்களை நாடு கடத்துறாரு ராஜராஜ சோழன். இப்ப இவங்க நாடு கடத்தினோடனே
ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல, ஆமா, அப்ப அந்த இடத்துக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குல்ல, லிங்க் இருக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நாடு கடத்தினோடனே அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர நாட்டுக்கு போயிட்டு காந்தலூர் சாலைக்கு போயிருக்காங்க. அப்ப இது நாடு கடத்ததுல சும்மா போட்டு எங்க போறான் பார்த்துட்டு அப்ப இது அங்கதான் இருக்குன்ட்டு. இதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத வந்து ராஜராஜ சோழன் தன்னுடைய தூதுவர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அடுத்து வந்து என்ன பண்றாரு, ஒரு தூதுவரை அனுப்புறாரு. ராஜ தூதுவரை அனுப்புறாரு சோழ நாட்டுல இருந்து. தூதுவருங்க, அதாவது மெசஞ்சர் உளவாளின்னு நினைச்சிட்டேன். உளவாளிகள் மூலமா தெரிய தகவலை தூதுவர் மூலமா ஒரு சோழ நாட்டோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத சொல்லி அனுப்புறாங்க. பாஸ்கர் ரவிவர்மனோட அவைக்கு அந்த தூதுவர் வராரு. அவர் வந்து தன்னை வந்து என்ன சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி சோழ நாட்டு தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய ஆட்சி இதுல இதற்கு கீழே இந்த காந்தலூர் சாலையில போர் பயிற்சிகளும் தடை செய்யப்பட்ட சில விஷயங்களும், இந்த மாதிரி விஷம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி தவறான சில விஷயங்கள் நடக்குது. இது வந்து சோழ நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு, ஒரு அச்சுறுத்தலா இருக்கு, இதை நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லி தூதுவன் வந்து சொல்றான். இப்ப தூதுவனை எப்பவுமே வந்து ஒரு மாரல் வேல்யூ இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசனும் தூதுவனை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா ஒரு மெசஞ்சர்ங்கிறது சண்டை நடக்குதோ நடக்கலையோ, ஆனா அந்த இங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கிறத சொல்ற வேலை. எப்பவுமே தூதுவர்களை வந்து மரியாதையா தான் நடத்துவாங்க. தூதுவர்களை பாதுகாத்து தான் எந்த நாடும் அனுப்பும், எந்த அரசும். ரெட் கிராஸ் மாதிரி அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா அந்த தூதுவரை வந்து கைது பண்றாங்க சேர நாட்டுல. பாஸ்கரவர்மன் கைது பண்ணிடுறான். இப்ப வந்து அவமரியாதை. இப்ப இது வந்து ஆக்சுவலா தூதுவனுக்கு ஏற்பட்ட அவமரியாதை. ஆனா இதை வந்து எந்த அரசனும், அதுவும் தமிழ் அரசர்கள் அவ்வாறு பார்க்க மாட்டார்கள். நான் அமுச்சு விட்டாலும் என் நாட்டுக்கு எதிரான அந்த தூதுவனுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் அந்த அரசனுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் தான். அப்ப ராஜராஜ சோழன் கைது செய்யப்பட்ட தகவல் வந்த அடுத்த நாளே வந்து சோழப்படைகள் வந்து கிளம்புது காந்தலூருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 18 காடுகளை தாண்டி அந்த படை போறதாக கல்வெட்டே குறிப்பு. 18 காடுகளை கடந்து அவங்க போயிருக்கு. அதுவும் சோழ நாடு எங்கேயோ இருக்கு, காந்தலூர் சாலை எங்கேயோ காலகட்டத்தில். இன்னைக்கு பஸ்ல போறதுங்கிறது வேற, அன்னைக்கு காந்தலூர் சாலை அடைஞ்சிருக்காங்கிறது வந்து அந்த அளவுக்கு வேகமா போயிருக்கிறாங்க குதிரைகள்ல. ரெஸ்ட்லாம் எடுக்காம கொள்ளாம அப்படியே போயிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த போரை வந்து வேகமா செஞ்சு முடிக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றியும் கூட. காந்தலூர் சாலையை முழுமைக்கும் நெருப்பு வச்சு அந்த இடத்துல யாரும் இல்லாத மாதிரி, யாரும் வந்து உட்காரவும் முடியாத மாதிரி ஃபுல்லா முடிச்சு விட்டுட்டு, அது காந்தலூர் சாலையும் அது பக்கத்துல ஒரு ஊரும் அது முழுமையா அழிச்சிட்டு தான் சோழப்படைகள் வந்து திரும்பினாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த காந்தலூர் சாலை போருக்கான அந்த ஒரு இது. இப்போ இதுல வந்து என்னன்னா, காந்தலூர் சாலை வந்து தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்தது. அதுல குறிப்பா வந்து இந்த ஆதித்த கரிகாலனை கொல்றதற்கான சதி திட்டமும் அதற்கான வியூகமும் அங்கதான் வகுக்கப்பட்டது. அந்த வியூகத்தை வகுக்கும் பொழுது அந்த 4 பிராமணர்களும் அவங்க காந்தலூர் சாலையில இருந்தவங்க, படிச்சவங்க. அப்ப இவங்களை வச்சு அவங்க அதை சாதிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு இன்னும் சிலர் ஒவ்வொருத்தவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதாவது ஆதித்த கரிகாலன் வந்து வீரபாண்டியனை கொலை செய்யறாருல்ல, தலை வெட்டி இது பண்றாருல, அந்த வீரபாண்டியனும் வந்து காந்தலூர் சாலையில படிச்சவர் அப்படிம்பாங்க. ஓகே, சோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து போன ஒருத்தரை இவன் வீழ்த்திட்டானே அப்படிங்கிற அந்த கடுப்புல தான் ஆதித்த கரிகாலனை விஷம் வச்சு இது பண்ணாங்க அப்படிங்கிறது. இப்ப இதுதான் வந்து இந்த காந்தலூர் சாலையை சுற்றி இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள், பேக்ரவுண்ட் வரலாற்று தகவல்கள். பட் இந்த படத்துல இந்த கதைகள்லாம் வருமானு தெரியல. சோழ பேரரசு இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் இவங்க வந்து எடுக்கிற அந்த கதாபாத்திரத்துல நமக்கு அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது பிரபுதேவா ஒரு கதாபாத்திரத்துல வராரு. ஆமா, ஏதோ மோஸ்ட் ப்ராபப்ளி பிரபுதேவா வந்து வில்லனாக இருக்க வாய்ப்பு உண்டு. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அவர் ஒரு மாயாஜாலக்காரர் கேரக்டர்ல வராரு. ஓகே, இந்த அந்த ஹீரோவும் காத்தனாருக்கும் ஒரு மாயாவிக்கும் தான் ஒரு சண்டை வரும் அப்படிங்கிற லெஜெண்ட்ல இருக்கு. லெஜெண்ட் சரவணா கிடையாது, லெஜெண்ட் தான். அது வந்து புராண கதைகள்ல இருக்கு. ஸோ அந்த புராண கதைகளின் அடிப்படையில் ஒரு மாயாஜால செய்கிற ஒருத்தனுக்கும் இந்த காத்தனாருக்கும் தான் சண்டை வரும். அது ஒரு மேஜிக் சண்டையாக இருந்து நடக்கும்னு நினைக்கிறேன். இதுல மாயாஜால வித்தக்காரனாக வரக்கூடியவராக காட்டப்படுபவர் வந்து பிரபுதேவா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பிரபுதேவா வந்து வில்லனாக இருக்கலாம். இவ்வளவு சொல்றீங்க. அனுஷ்கா என்ன ரோல் பண்றாங்க தெரியலையே. அனுஷ்காலாம் என்ன ரோல் பண்ணாங்க தெரியல. அது நமக்கு அது எந்த ஒரு குழுவும் இல்லை. அனுஷ்கா வந்து பட் அந்த மாயாஜாலக்காரன் கூட இருக்கிற மாதிரி தான் காட்சிகள் வருது. ஸோ தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகை வேற அதுல காட்டுறாங்க. அந்த நடிகை யாருன்னு தெரியல. அவங்க பேர் ஏதோ போட்டிருந்தாங்களே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல யாரெல்லாம் வேஷம் வேற கட்டியிருந்தாங்க, போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ இதுல சப் ஸ்டோரிஸ் மாதிரிலாம் நிறைய வச்சு கொஞ்சம்
கொஞ்சம் எலாபரேட் பண்றதுக்கு கொஞ்சம் இவங்களோட விருப்பத்துக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அந்த யூனிவர்ஸ் தாங்க மண்டக்குள்ள வந்து போயிட்டே இருக்கு. சூப்பரா வந்து ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. லோக்காவும் இருக்குல்ல, லோக்காவும் இருக்கு, அந்த வேம்பேரும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் சாவே இல்ல. புரியுது. ஸோ அவங்களையும் கொண்டு வந்து இது கூட சொருகிறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அதாவது தமிழ் சினிமாவில் மலையாள படங்கள் அப்படின்னா என்ன ஒரு ரெஃபரன்ஸ்ல வரும்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, நீங்க பாராட்டுற அளவுக்கு அவங்க இல்லை, மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உண்மையிலேயே படிப்படியாக அவங்க வந்து தரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அவங்க படத்தில் வந்து செலவு கிளவு இதெல்லாம் வந்து இந்த ஆடம்பரம்லாம் கூட ரெண்டாவது, அவங்க அந்த கதைக்கும் அந்த கதைக்களத்துக்கும் தகுந்த மாதிரியான ஒரு மேக்கிங்கை வந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை. நீங்கள் விளம்பரமயமாக்கப்பட்ட சினிமா தளத்துக்குள்ள இருந்து தான் நீங்கள் கலையை ரசிக்கிறீங்க. விளம்பரம் அது கமர்ஷியலைஸ்டா இருக்கும்போது தான் நீங்க படத்துக்கு போறீங்க. கமர்ஷியல் இல்லாம ஒரு படம் நல்ல கருத்துக்களோட படம் வந்துச்சுன்னா இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தோக்கடிச்சிருது அதை. இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ரசனை தரன்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கணும். அதை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கு. எல்லாரும் போயிட்டு நம்மளோட வரலாறு சார்ந்த புத்தகங்கள், வரலாறு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிச்சு பழகுங்க. உங்களுக்கு ரசனை தானா ஏறிடும். அவங்க நிறைய அந்த புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு, அதுல இருந்து இப்படி வருதோ அவங்களோட ரசனை. நம்ம ஆட்களுக்கு வந்து எதையும் படிக்காம இந்த சினிமா, இது நாடகம், இன்னொன்று உங்களுடைய இப்போ கலை ரசனையை அதிகரிக்கணும்னா முதல்ல இந்த தமிழ் நாடகங்கள் பார்க்கறத அறவே நிறுத்துங்க. ஏங்க ஒரே கதையை வச்சு ஓட்டுறானுங்க ஒட்டுமொத்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும், அந்த தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரி. ஒண்ணுமே கதை இல்லை. ஒரு திருப்பா பணக்காரியா இருந்தா அவளை ஏழையா காமிச்சு அவளை திரும்ப பணக்காரியா காட்டி போட்டு சம்பந்தம் இல்லாம கதையை போட்டு குழப்பி, மாமியார் இருந்தா அது முன்னாடிலாம் மாமியார் மருமக சண்டைனா உண்மையா லாஜிக்கான சண்டையா இருக்கும். நம்ம வீடுகளில் பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். ஆனா இங்க மாமியார் மருமக சண்டையெல்லாம் வந்து கடத்தல், கொள்ளை செய்யறது, ரவுடிசத்தை வந்து ஒரு கேங் லீடர் ரேஞ்சுக்கு பண்றது, துப்பாக்கி வருது, சண்டையெல்லாம் வருது. கேங்ஸ்டரா இருந்த மாமியாரும் மருமகளும். இதுல என்னன்னா இந்த சின்னத்திரை நட்சத்திரமாக நடிக்கக்கூடிய பல ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சின்னத்திரை நட்சத்திரமா நடிக்கணுங்கிற எண்ணத்துல வந்தவங்க கிடையாது. அவங்க வந்து வெள்ளித்திரை, என்ன சொல்றது, பிக் ஸ்கிரீன்ல வரணும்னு ஆசைப்பட்டவங்க தானே. சோ அதுல செய்ய முடியாததெல்லாம் இதுல செய்யறேங்கிற பேர்ல கன் ஃபைட்ல நடக்குதுங்க நாடகத்துல. இந்த சின்ன விஜய் தொல்லை தாங்க முடியல. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா அவர் வந்து இந்த நாடகத்துல ஒரு எலெக்ஷன்ல நின்று சிஎம் ஆயிடுவார் போல இருக்கு. ஆமாங்க, அவர் அதுல பண்றதால இவர் சின்ன திரையில வந்து பண்ணிட்டு இருக்காரு, ஆசையை தீர்த்துக்கிறாரு. இது ஒரு படம் வேற வந்திருக்காமே, என்னன்னு இது வரப்போதாமே, TN 2026. அது ஒரு படம் வேற வருது. அதுல தேவையில்லாம நிறைய பேர் சீண்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தாடி எல்லாம் ஒரு மாதிரி அதே ஸ்டைல். அது விஜய் அது மாதிரி இல்ல. ஆனா இன்னொன்னு சைட் திருவள்ளூர் படம் போட்டிருக்கு, என்ன சைட் இன்னொரு தமிழ் தலை போட்டு வந்து கிங்ஸ்லி வச்சு கதாபாத்திரம் யாரை குறிக்கிறது அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட கேட்கலாம் வந்தா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. இந்த வன்மம் பிடிச்சி இந்த மாதிரி எச்சத்தனமா காட்டுறது தான் விடுங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, அங்கேயும் நம்ம எதிர்த்து தானே இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம். எனக்கு என்னன்னா ஜனநாயகன் படம் வரல, இது பாருங்க TN 26 பட்டு தேர்தல் மாதிரி படம் வருது, நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஒண்ணுமே புரியல. படம் ரிலீஸ் ஆகும் கடைசியில இந்த படம் தான் ரிலீஸ் வருது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கடம்படத்து காத்தனார் இந்த ஸ்டோரியில நமக்கு தெரிஞ்சோ தெரியுமா, போன வீடியோல வந்துட்டு கிறிஸ்துவ மக்கள் வந்து எந்த காலகட்டத்தில இருந்து வந்தாங்க போனாங்கன்னா கேரளா கிறிஸ்டியன்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அதே கான்செப்ட்ல தான் இந்த படமும் இருக்கு. அதாவது ஓரளவுக்கு அந்த காலகட்டங்கள் நடக்கிற அதே இது. அதுல கொஞ்சம் எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து இது பண்ற மாதிரி, அதுல வந்து காந்தலூர் சாலையில இவர் போய் தனியா பயிற்சி எடுக்கிற மாதிரி காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு சிரியன் கிறிஸ்டினா இருந்தாலும் அவங்க வந்து இதில் அவருக்கு இந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னா, இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அனுஷ்கா கேரக்டர் யக்ஷியா கூட இருக்கலாம். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஏன்னா அவங்க கேரக்டர் காமிச்சிட்டு அடுத்து வந்து ஒரு இன்னும் ரெட் கலர்ல ஏதோ ஒன்று வந்து காட்டியிருப்பாங்க. நான் யூகிக்கிறேன், இதெல்லாம் தெரியல. ஸோ அவங்க மேபி அந்த யக்ஷியா இருக்கலாம். யாரோ ஏதோ ஒரு பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் அவர் வந்து இதாகிறாருங்கிறதும் இந்த படம் ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு புரியும். அந்த ஒரு கருப்பா ஒரு சக்தி போற மாதிரிலாம் வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி அந்த இதுல இருந்து அவங்க மாறல. அதே போல அந்த மாயாஜாலக்காரனோட சண்டை போடுற மாதிரி கான்செப்ட்ல இருந்தும் அவங்க மாறல. இந்த படத்துல அதே தான் வரப்போகுது. நம்மளோட டவுட்டு, காந்தலூர் சாலைன்னு சம்பந்தம் இல்லாம இதை உள்ள கொண்டு வந்து திணிக்கிறது மூலயமா மோஸ்ட்லி கொண்டு வரலாம். இதுல நமக்கு புரியாத ஒரு விஷயம் சாண்டி கேரக்டர்லாம். அவன் சாண்டி என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, லோக்காலையும் வராரு, இதுலயும் வராரு. கண்டிப்பா சைக்கோ கேரக்டர்ல தான் வரப்போறாரு. அவருக்கு என்னவா தெரியல, சாண்டிக்கு வந்து சைக்கோ கதாபாத்திரங்கள் நடிக்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளவு ஆர்வம் போல. எல்லா படத்துலயும் சைக்கோவா நடிச்சுட்டு இருக்காப்புல, கேட்டு வாங்கி நடிக்கிறாரு. அதான் அது என்னன்னு தெரியல. அதே போல சைக்கோ கேரக்டர் இருக்கு, யாரு கொடுக்கலாம், சாண்டி கொடுங்க. ஸோ அவர்லாம் என்ன கதாபாத்திரம்னு தெரியல. ஆனா அவரும் ஏதோ ஒரு ராஜா காலத்துல ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா, ஏன்னா
ஸ்டோரி லைன் என்னோட கணிப்பு வந்து 9th century தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த ஆளுடைய ஆரிஜினும் கேரளாவில் அது அந்த இருக்கு, அந்த காலகட்டத்தில் தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்துடைய இந்த ட்ரெய்லருடைய நமக்கு புரிஞ்சுக்கிட்ட சில ஆஸ்பெக்ட்ஸு. ஸோ அது மூலியமா கொஞ்சம் அந்த நம்மளுடைய சோழர் வரலாறையும் இந்த காந்தலூர் சாலை விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப படம் வந்தோடனே திருப்பியும் பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பேஸ் பண்ணி வருதா? இப்ப நம்ம சொன்னது இருக்கிறது, இதுல அவங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த படம், ஏன்னா அது கற்பனை படம் தான் பேசிக்கலி, அது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்க அது என்னது என்ன சொன்னீங்க? அந்த யட்சி. இது வந்து இன்னொரு படம் தான் நீங்க சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. மம்முட்டியோட படம் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்லயே காட்டியிருப்பாங்க. பிரம்மயுகம் சூப்பர் படம் பாரி. நீங்க அதை பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் 2 விஷயம் சொல்லுவீங்க நம்மளுக்கு. ஏன்னா அதுல நடந்தது வந்து பார்க்கல, நீங்க சொல்ற இதே காலகட்டத்தில். அதுல அவர் வந்து எச்சத்துப்புற வீடியோ மட்டும் பார்த்தேன். இல்ல அது யாரோ ஒரு இதுல வந்துட்டு அவர் வந்து அந்த இடத்துல ஈவில காட்டுவாரு முகத்துல அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்மையா நல்லா நடிச்சிருந்தாப்ல. சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுக்குதான் எச்சத்துப்புற காட்சியில மட்டும் அதுக்குதான் அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க சொல்ற அந்த அந்த ராட்சசியா வாட்டவர், அது வந்து அந்த கேரக்டர் தான் ஆரம்பிக்கும் படம். சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதுவும் ஆக்சுவலி தயவு செய்து அந்த படம் பாருங்க. குடிச்சா தான் எல்லாமே காட்டியிருப்பாங்க. நீங்க சொல்ற இதே காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த கிறிஸ்டியன் இது வந்ததுன்னு சொல்றீங்க, காந்தலூர் சாலை 9th century ஆல்மோஸ்ட் அதே காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த படம் வந்து இதே மாதிரி தான் இருக்கு. குறைஞ்சபட்சம் தமிழர்கள் எதுவும் வம்பிழுக்காம படம் எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். இந்த காந்தலூர் சாலைன்னு மென்ஷன் பண்றது தமிழர்கள் வம்பிழுத்து வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. படத்துல அது மாதிரி வம்பு கிம்பு வலிச்சிருந்தாங்கன்னா அப்புறம் நான் வந்து அந்த படக்குழுல இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், எங்க டேரக்டெல்லாம் எடுக்காதீங்க, நைட்டா தமிழ்நாட்டுல ஏதாவது கொஞ்சம் சொரிஞ்சு விட்டாதான் அங்க 2-3 பேர் இருக்காங்க, அவங்க இந்த படத்தை பத்தி பேசுவாங்க, நம்மளோட பாப்புலேஷன் அதிகம், இந்த படத்தை பத்தி பேசி எல்லாருமே பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா கொடுத்துருக்கேன் பாரு. எனக்கு தெரியல இந்த காந்தலூர் சாலையும் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கப்பட்ட ஐடியாவும் தெரியல. நான் கொடுக்கலங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஓட வைக்கிறாங்க. பேசிக்கலா இதுதான் இருக்கு. ஸோ படம் வந்தால் தான் பார்த்தா தெரியும். தொடர்ந்து ஒரு 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜிக்கல் ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கு பாரு, சும்மா பேச விஷயம் வேற என்ன ஒன்றும் இல்லை. இப்போ அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியலில் வந்து நம்ம பேசுறதுக்கும் இருக்கு. பட் எதை பேசினாலும் எவனாலும் கோச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நமக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. இவங்களை அழுக வச்சு பார்க்கறதுக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால சரி ஓகேடா, கொஞ்சம் தேர்தல் வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், நம்ம என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லிட்டோம். ஸோ பார்ப்போம். அது இப்போ போன வீடியோவில் ஒருத்தர் கீழே போட்டிருந்தாரு, எவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, இப்போ இந்த ஏசு மூஞ்சி துணி தான் வந்து முக்கியமா அப்படிங்கிற டென்ஷன்ல இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நடக்கிற அதே விஷயங்கள் எப்பவும் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஏசு மூஞ்சி துணி வந்து வருமா? எப்பயா தான் வரும். ஸோ அதை வச்சு நிறைய விஷயங்கள் பேசினாச்சு, அது கூட இருக்கிறதெல்லாம் சொல்றோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் வந்து மக்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். திருட்டுத்தனம் பண்றது, அயோக்கியத்தனம் பண்றது தான் தமிழக அரசியல் தேர்தலாக இருக்க போகுது. அது அப்படிதான் இருந்துட்டு வருது. ஸோ அதில் வந்து இவன் அயோக்கியம் பண்ணிட்டான், ஆடியோ லீக் ஆயிருக்கு, இப்படிதான் இப்போ போய்கிட்டு இருக்கு, ஆடியோ லீக் இருக்கு, அது வேணா இப்போ பார்க்கலாம். அது 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 நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஆடியோ லீக் ஆயிருக்குல்ல, இதான் நடக்கும் நீங்க நம்புறீங்களா? எதுவுமே நடக்காது. இதை வந்து யார் எடுத்து பேசிட்டு இருப்பானா, அதிமுக சப்போர்ட் பண்றவங்க பேசுவாங்க. அப்புறம் ஒன்றும் நடக்க போறாது. என்ன உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்களா? ஒன்றும் நடக்காது. ஸோ இதாவது ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சு எதுக்கு அதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டுன்னு சொல்லி தான் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஸோ இதான் நடக்குது. ஆனால் எவனோ ஒருத்தன் அவர்கிட்ட ஆறுதல் கேட்க போயிட்டு அங்கேயே ஒரு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? போட்டு வாங்கியிருக்கான்ல அவன் ஆக்சுவலாக போட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கான். அவர் வேற இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஆனால் இருக்கட்டும் நமக்குள்ளே தானே இருக்கணும். ரைட்டு. ஸோ இப்போ தேவையான விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு அரசியல் காணொலியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தலைப்போட சந்திக்கலாம். மிக்க நன்றி.